வணக்கம் நண்பர்களே. எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேங்க. தொடர்ந்து உங்களுக்கு இந்த துறை சார்ந்த கலைச்சொற்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது மூலமா இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய கருத்துகள், டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நம்ம சேனலோடைய வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் கொடுத்துங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு துறைவாரியான கலைச்சொற்கள் பகுதி 31 பார்ட் 31 பாக்குறாங்க. இது வரைக்கும் 30 பகுதிகளை முடிச்சிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் இருக்கு சேனல்ல, அதை பார்த்து கவனமா கேட்டு நல்லா படிங்க. உங்கள மாதிரி படிக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் படிச்சு ஒரு அரசு அதிகாரியா ஆகட்டும். ஓகேங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டீங்கல்ல, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே வாங்க. முத வார்த்தை என்னன்னு பார்த்துருவோம். ஈஸியா தான் இருக்கு. இன்னைக்கான வார்த்தைகள் செமையா இருக்கும். வாங்க போவோம். இன்னைக்கான முதல் வார்த்தை பார்த்தாங்க அட்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அட்ஜஸ்டுக்கு சரி கட்டு, பொருத்திக்கொள் இப்படிங்கிறது அதுக்கான அர்த்தங்கள். அட்ஜஸ்டோட ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனப்படுத்திங்க. ADJUST ADJUST அட்ஜஸ்ட் அப்படின்னா சரி கட்டு, பொருத்திக்கொள், இதுதாங்க அதுக்கான வார்த்தைகள். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அட்ஜஸ்டபிள் அட்ஜஸ்டபிள் தகவமைக்க வல்ல, தகவான, தகவமைக்க வல்ல அல்லது தகவான அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தைகள். அட்ஜஸ்டபிள் அதுக்கு கொடுத்திருக்காங்க. அட்ஜஸ்டபிளோட ஸ்பெல்லிங் ஒன்றும் பெருசா கிடையாதுங்க. ADJUST ABLE ADJUST ABLE அட்ஜஸ்டபிள் அப்படிதான். ஓகேங்களா? அட்ஜஸ்ட் கூட ஏபிள் சேர்த்துருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. தகவமைக்க உள்ள தகவான அப்படிங்கிறது அட்ஜஸ்டபிளுக்கான வார்த்தைகள். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அட்ஜஸ்டிங் அக்கவுண்ட், சரி கட்டல் கணக்கு அப்படிங்கிறது அதுக்கான தமிழ் அர்த்தம். அட்ஜஸ்டிங் அக்கவுண்ட், அட்ஜஸ்டிங் ADJUSTING அட்ஜஸ்டிங் அக்கவுண்ட் ACCOUNT அக்கவுண்ட். அட்ஜஸ்டிங் அக்கவுண்ட் அப்படின்னா சரி கட்டல் கணக்கு, சரி கட்டல் கணக்கு, அக்கவுண்டிங் அப்படின்னா நிறைய வார்த்தைகள் நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல கேட்டிருப்பீங்க. இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்ல இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வரும். இது கவனமா இருக்கணும். ஏன்னா சில ஸ்பெல்லிங் சேஞ்சஸோட வேற வேற விதமான வார்த்தைகள் அது தமிழ்ல கொடுப்பாங்க. அட்ஜஸ்டிங் அக்கவுண்ட் சரி கட்டல் கணக்கு, அட்ஜஸ்டிங் அக்கவுண்ட்னா சரி கட்டல் கணக்கு. அடுத்த வார்த்தை போயிருமா? அட்ஜஸ்டிங் ஹெட்ஸ், அட்ஜஸ்டிங் ஹெட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. கணக்கை சரி கட்டும் தலைப்புகள் அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தமா கொடுத்திருக்காங்க. கணக்கை சரி கட்டும் தலைப்புகள், அட்ஜஸ்டிங் ஹெட்ஸ். இதோட ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனப்படுத்தீங்க. ADJUSTING அட்ஜஸ்டிங் ஹெட்ஸ் HEADS HEADS. அட்ஜஸ்ட்மெண்ட் சரிப்படுத்துதல், சரி கட்டல். அட்ஜஸ்ட்மெண்ட் சரிப்படுத்துதல், சரி கட்டல். அட்ஜஸ்ட்மெண்டோட ஸ்பெல்லிங் ரொம்ப எளிமைதான். அட்ஜஸ்டோட ஒரு மென்ட்ட சேர்த்துட்டோம்னா போதும். ADJUSTMENT ADJUSTMENT. சரி கட்டல், சரிப்படுத்துதல், இந்த ரெண்டு வார்த்தைகளை கடந்து அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் பில் அப்படின்னு ஒண்ணு போறோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பில், சரி கட்டல் பட்டி, பில்லுனா பட்டியா, கவனப்படுத்திங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது சரி கட்டல் பட்டி அப்படிங்கிறது தமிழ் அர்த்தமா கொடுத்திருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பில் ADJUSTMENT அட்ஜஸ்ட்மெண்ட் பில் BILL அட்ஜஸ்ட்மெண்ட் பில் சரி கட்டல் பட்டி. இந்த வார்த்தையை கவனிங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பை டிரான்ஸ்பர், அட்ஜஸ்ட்மெண்ட் பை டிரான்ஸ்பர். மாற்றி சரி கட்டல், மாற்றி சரி கட்டல் அப்படிங்கிறது இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம். அட்ஜஸ்ட்மெண்ட் பை டிரான்ஸ்பர். ADJUSTMENT அட்ஜஸ்ட்மெண்ட் பை BY பை டிரான்ஸ்பர் TRANSFER அட்ஜஸ்ட்மெண்ட் பை டிரான்ஸ்பர். மாற்றி சரி கட்டல் அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம். அடுத்த வார்த்தைக்கு போமா. அட்ஜஸ்ட்மெண்ட் டிசார்டர், அட்ஜஸ்ட்மெண்ட் டிசார்டருக்கு இணக்க நோய் அப்படின்னு கொடுக்குறாங்க. இணக்க நோயா அட்ஜஸ்ட்மெண்ட் டிசார்டர், அதுக்கு இணக்க நோய். அட்ஜஸ்ட்மெண்ட் ADJUSTMENT அட்ஜஸ்ட்மெண்ட் டிசார்டர் DISODER அவ்வளவுதான். அட்ஜஸ்ட்மெண்ட் டிசார்டர், இணக்க நோய் அப்படிங்கிறது அதற்கான அர்த்தம். அடுத்த வார்த்தையை கவனிங்க, கவனமா இருங்க.
அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி சரிக்கட்டல் பதிவுகள், சரிக்கட்டல் பதிவுகள், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். ADJUSTMENT அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? என்ட்ரிஸோட ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனப்படுத்திங்க. ENTRIES, ENTRIES அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். சரிக்கட்டல் பதிவுகள் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தமா கொடுத்திருக்காங்க. அடுத்த வார்த்தையை நம்ம கடந்து போறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர், சரிக்கட்டல் பதிவேடு, சரிக்கட்டல் பதிவேடு, அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர். ADJUSTMENT அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர். REGISTER அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னா சரிக்கட்டல் பதிவேடு. சரிக்கட்டல் பதிவேடு என்னது? அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர். அடுத்த வார்த்தை போமா. அட்ஜுட்டன்ட். அடே அப்பா, இது என்ன இது அட்ஜுட்டன்ட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? படைத்தலை, படைத்துறை, படைத்துறை உதவி அலுவலர் அட்ஜுட்டன்ட். படைத்துறையோட உதவி அலுவலரை அட்ஜுட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ADJUTANT, ADJUTANT அட்ஜுட்டன்ட். படைத்துறையோட உதவி அலுவலர், படைத்துறை உதவி அலுவலரை என்ன சொல்றாங்க? அட்ஜுட்டன்ட். ADJUTANT அட்ஜுட்டன்ட். அஜுவான்டே அப்படின்னு ஒரு புது வார்த்தை இருக்கு. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லைன்னு தெரியல. துணை யூக்கி, துணை யூக்கி இல்லைன்னா துணை ஊக்கி அப்படியும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். துணை யூக்கி இல்லைன்னா துணை ஊக்கி. அஜுவான்டே இதோட ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. ADJUVANTE, ADJUVANTE அஜுவான்டே அப்படின்னா துணை ஊக்கி, துணை ஊக்கி. அட்லட் அப்படிங்கிறதுக்கு கலைத்திறன் அப்படிங்கறது அர்த்தமா கொடுத்திருக்காங்க. அட்லட், ADLET அவ்வளவுதான் அதோட ஸ்பெல்லிங். ADLET அட்லட்னா கலைத்திறன் அப்படிங்கிறது அதுக்கான பொருளா அமைதுங்க. அட்லட் கலைத்திறன். அட்மினிஸ்டர் ஆட்சி நிர்வகி, உங்களுக்கு தேவையானது. ஏன் நீங்க ஒரு அரசு அதிகாரியாக போறீங்க. அட்மினிஸ்டர் ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனப்படுத்தீங்க. ADMINISTER அட்மினிஸ்டர். ADMINISTER அட்மினிஸ்டர்னா ஆட்சி செய், நிர்வகி. நீங்க அதுக்கு தானே செய்ய போறீங்க அந்த வேலை. அட்மினிஸ்ட்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் விஓ ஆக போறவங்களுக்கெல்லாம் வாழ்த்துகள், கவனமா இருங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சி ஆளுகை, நிர்வாகம் செலுத்துதல், ஆட்சி ஆளுகை நிர்வாகம் செலுத்துதல் நீங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க. ADMINISTRATION அட்மினிஸ்ட்ரேஷன். ADMINISTRATION அட்மினிஸ்ட்ரேஷன். ஆட்சி ஆளுகை, நிர்வாகம் செலுத்துதல் நீங்க தாங்க, நீங்க தான் அதெல்லாம் செய்ய போறீங்க. ஓகேங்களா? அடுத்த வார்த்தையை கவனமா கேட்டுக்குங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ். ADMINISTRATION அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ். ஆஃப் OF எஸ்டேட்ஸ். ESTATES அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ் அப்படின்னா வளாக ஆளுகை, வளாக ஆளுகை, வளாக ஆளுகை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ். அடுத்த வார்த்தை போமா. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். நீதி வழங்கல், நீதி வழங்கல் முறை செலுத்துதல், நீதி வழங்கல், நீதி வழங்கல் முறை செலுத்துதல். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ADMINISTRATION அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் OF ஜஸ்டிஸ். JUSTICE அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்னா என்னது? நீதி செலுத்துதல், நீதி வழங்கல். அடுத்த வார்த்தை போமா. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத். ADMINISTRATION அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் OF ஓத், OATH
அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத் இது எங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க? இன்னும் சில காலங்கள்ல வரப்போகுதுங்க. அதேதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உறுதிமொழி ஏற்க செய்தல். இது ஒரு வார்த்தை, அதான் அர்த்தம். பதவியேற்பு செய்து வைத்தல். உறுதிமொழி ஏற்க செய்தல் அல்லது பதவியேற்பு செய்து வைத்தல். நான் சொன்னது என்னன்னு புரிஞ்சா? இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போறதுன்னு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத். ஓகேவா? அடுத்து வார்த்தை போமா? அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத்துக்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரிப்போர்ட். என்ன பண்ணுவோம்? ஓத் எடுத்தாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு, அதுக்கு அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் கொடுப்போமா? அதுக்கு ஆட்சி அறிக்கை அப்படின்னு தமிழ்ல கொடுக்குறாங்க. ஆட்சி அறிக்கைனா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் ADMINISTRATION அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட். REPORT ரிப்போர்ட். REPORT அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரிப்போர்ட். ஆஃப்க்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும் இல்லைங்களா? OF தான் ஆஃப். ஆட்சி அறிக்கை அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரிப்போர்ட். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி நீங்க தான். VAO RI இருக்கீங்களா? நீங்க தான் அது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி. ஆட்சி ஆணைக்குழு. ஆட்சி ஆணைக்குழு. ஆட்சி ஆணைக்குழு அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ADMINISTRATIVE அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ADMINISTRATIVE அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அத்தாரிட்டி. AUTHORITY அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி. ஆட்சி ஆணைக்குழு. அடுத்த வார்த்தை கவனிங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிட்டி. கரெக்டா வருது பாருங்க. நீங்க குரூப் 2ல முனிசிபல் கமிஷனர் ஆனீங்கன்னா சிட்டியை தான் ஆட்சி பண்ணுவீங்க. வில்லேஜ VO ஆனீங்கன்னா ஒரு வில்லேஜ தான் ஆட்சி பண்ணுவீங்க. ஓகேங்களா? கரெக்டா உங்களுக்கான வார்த்தையா வந்துட்டு இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிட்டி. ADMINI அட்மினி STRATIVE அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிட்டி. CITY அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிட்டி. ஆட்சி மாநகர் அல்லது நிர்வாக நகரம். ஆட்சி மாநகர் அல்லது நிர்வாக நகரம் அப்படிங்கிறது இதுக்கான வார்த்தைங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிட்டி. அடுத்த வார்த்தையை கவனிங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். எல்லாமே உங்களுக்கான ஈஸியான அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் வருது பாருங்களேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலா ஒரு பகுதியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது யாரு? ஒரு IAS அதிகாரினா ஒரு மாவட்டம், முனிசிபல் கமிஷனர்னா அந்த முனிசிபாலிட்டி, ஒரு VAOனா அந்த வில்லேஜ். ஓகேங்களா? இந்த மாதிரி கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதுதாங்க இது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்ங்கிறத ஆட்சி கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. ஆட்சி கட்டுப்பாடுனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ADMINISTRATIVE அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். CONTROL அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்னா ஆட்சி கட்டுப்பாடு. அடுத்து இத கவனிங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஆட்சி செலவுகள், நிர்வாக செலவுகள், ஆளுமை செலவீனம். ஆட்சி செலவுகள், நிர்வாக செலவுகள், ஆளுமை செலவீனம். இத்தனை கொடுத்திருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸோட ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனமா கேட்டுங்க. ADMINISTRATIVE அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். EXPENSES எக்ஸ்பென்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ஆட்சி செலவுகள், நிர்வாக செலவுகள், ஆளுமை செலவீனம். இத்தனை இருக்கு. மொத்தம் 3 வார்த்தைகள். ஓகேங்களா? அடுத்த வார்த்தை கவனிங்களேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் க்ளாசரி. நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கொடுத்திருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் க்ளாசரி.
ஆட்சி சொல்லகராதி. ஆட்சி சொல்லகராதி துறை வாரியா கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே இங்க கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளாசரி. ஆட்சி சொல்லகராதி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்பெல்லிங் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ADMINISTRATIVE. அட்மினிஸ்ட்ரேட்டிவ். கிளாசரி. GLOSSARY. GLOSSARY. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளாசரி. ஆட்சி சொல்லகராதி. அடுத்து உங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆட்சித்தலைவர் அல்லது நிர்வாக தலைமை. ஆட்சித்தலைவர் அல்லது நிர்வாக தலைமை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் நீங்க தான். ஒரு அலுவலகத்துக்கு தலைவரா இருக்க போறீங்களா, ஒரு வில்லேஜுக்கு தலைவரா இருக்க போறீங்களா, ஒரு முனிசிபாலிட்டிக்கு தலைவரா இருக்க போறீங்களா, இல்லன்னா ஒரு கார்பரேஷன் அதாவது மாநகராட்சிக்கு தலைவரா இருக்க போறீங்களா, அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தேர்ந்தெடுக்கிற தேர்வுகள்ல தான் இருக்கு, உங்களுடைய உழைப்புல தான் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். ADMINISTRATIVE. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். HEAD. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். ஆட்சித்தலைவர், நிர்வாக தலைவர். சரிங்க, ஆட்சித்தலைவரே, நிர்வாக தலைவரே, இந்த வார்த்தையோட இன்னைக்கான வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்க போறோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. தொடர்ந்து நீங்க நல்லா படிக்கணும், நல்லதே படிக்கணும், தினமும் படிக்கணும். நல்லா படிங்க, நல்லதே படிங்க. சரிங்களா? நீங்க படிச்சா போதுமா? நிறைய பேர் படிக்கணும்ல, அவங்களுக்கு என்ன பண்ணும், நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டு அவங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகிறதுக்கு உதவி விட்டுட்டு போங்க. எங்கெங்க இருப்பாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுடைய அக்கம் பக்கத்துல இருப்பாங்க, சோசியல் கனெக்ட்ல இருப்பாங்க, ஏன் உங்க உறவினரா கூட இருப்பாங்க, லைப்ரரி போறீங்கல்ல அங்க கூட இருப்பாங்கங்க. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிக்கணும் அப்படின்னு தெரியாத நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டு அவங்கள நல்லா படிக்க வைங்க. நீங்களும் நல்லா படிங்க. இன்னொன்னு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துகள், டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பா கொடுப்பேன். நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு புத்தம் புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாத் அருண். இன்னொரு வீடியோல பார்ப்பாங்க. பாய். நல்லா படிச்சுட்டே இருங்க.